அர்ச்சனா, தினேஷ் எங்க? இன்னும் எந்திரிக்கவே இல்ல, மேல தூங்கிட்டு இருக்கான். அப்படியா? போய் பார்க்கலாம் வா. எழுப்பு. தினேஷ், தினேஷ். என்னம்மா? டேய், என்னடா ஆச்சு உனக்கு? வேலைக்கு போகாம இப்படி படுத்துட்டே இருக்க? போதாதுக்கு எதையோ எழுந்துட்ட மாதிரி இவ்வளவு சோர்வா இருக்க? என்னடா ஆச்சு? பறிப்போக இன்னும் என்னமா இருக்கு? அனிதா என்ன வெறுக்கிறாமா? என்ன கண்டாலே அவளுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, நான் திருந்துட்டேன் பல முறை சொல்லியும் அவ என்ன ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறா. மறுபடியும் என்ன அவமானப்படுத்துறா. இப்போ நான் வேணாங்கிற முடிவுக்கே வந்துட்டா. அம்மா, ஏற்கனவே அர்ஜுனுக்கும் சுவாதிக்கும் நிச்சயார்த்தம் நடந்திருக்கு. நிச்சயமா சுவாதி அர்ஜுனு தான் கட்டிப்பா. அதனால அந்த ரெண்டு பொண்ணுங்களும் எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏமா இப்படி எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க? நான் அப்படி என்னமா பாவம் பண்ணிட்டேன்? நான் திருந்தினது தப்பா? பல பெண்களோட ஜாலியா இருந்ததை நான் மாத்தி காட்டினே, அது தப்பா? ஏமா எனக்கு மட்டும் இவ்வளவு அவமானம்? ஏண்டா, உங்க மாமா என்னதான் சொல்றாரு? நீ தாண்டா இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னாரு. சொல்லிட்டாருல. இத பாருடா, எங்க அண்ணா சொல்ல மாட்டாரு, சொன்னா கண்டிப்பா செய்வாரு அப்படின்னு நீதாமா சொல்ற? அதுக்கு என்ன உத்தரவாதம்? இங்க பாருடி, ரெண்டு பொண்ணுங்களுமே இவனை வேண்டான்னு சொல்லிட்டா மாமாவுக்கு மாப்பிள்ளை இவன் எப்படி ஆக முடியும்? இங்க பாருடா, என்ன கேட்ட இல்ல கேள்வி, அந்த கேள்வியை போய் உங்க மாமா கிட்ட கேளு. அவர் மனசுல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். வேண்டாமா, உன் உடம்பு சரியானுங்கிறதுக்காக நான் போய் மாமாவை பார்த்தேன், கேட்டேன், அது வேற விஷயம். இதுக்கெல்லாம் மாமாவை பார்த்து பேசிட்டு இருக்க முடியாதுமா. எனக்கும் தன்மானம் கௌரவம்லாம் இருக்குல்ல. வேண்டாமா, பிளீஸ் விட்டுருங்க. அம்மா, அண்ணன் சொல்றது கரெக்ட். அண்ணன் நீ வெறுப்பேத்தி உசுப்பி விடாத. எதுவா இருந்தாலும் அண்ணன் பொறுமையா செய்யட்டும். ஏற்கனவே மாமா வீட்ல அந்த கல்யாணத்தால பிரச்சனையில கொந்தளிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அண்ணன் போய் மாமாவை பார்த்தாங்க, தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதான் சொல்றேன். பேசணும், கண்டிப்பா பேசணும். என்ன மாப்பிள்ளை என்ன சும்மாவா? இல்ல நிச்சயதார்த்தம் பண்ணாங்களே அது விளையாட்டா? இங்க பாரு, ஒண்ணு அவன் மாப்பிள்ளைன்னு நிஜம் ஆகணும். அப்படி இல்ல என்னால முடியாது விட்டுடு, நீ இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை இல்லன்னு அவங்க சொல்லிடணும். ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டாமா? டேய், நீ போய் பார்த்து பேசிட்டு வாடா. இல்ல வேண்டாமா. டேய் தினேஷ், பிளீஸ் மா, வேண்டாம். உங்க அண்ணன், அவருடைய பொண்ணு, எந்த உருவமே எனக்கு வேண்டாமா. நமக்கு தான் அந்த குடும்பத்தோட எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல. மறுபடியும் போய் பேசி எதுக்குமா அவமானம் பண்ணோம்? வேண்டாம், நாம இந்த ஊரை விட்டே போயிடலாமா? டேய், என்னடா சொல்ற? ஆமாமா, நீ வர்ற வரைக்கும் நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப நான் ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். நீ சொன்ன மாதிரி மாமாவை போய் பார்த்து பேசி உங்க பாசம் மட்டும் போதுன்னு நாம ஊரை விட்டு போற செய்திய சொல்லிட்டு வந்துடுறேம்மா. டேய், அவசரப்படாதடா. இல்லம்மா, நான் முடிவு பண்ணிட்டேன். ராஜேஸ்வரி, என்னங்க? ஆடிட்டர் ஃபோன் பண்ணாரா? இல்லையே மாமா. பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. மாமா, ஏன் இங்கே நிக்கிற? உள்ளவா வாப்பா. என்ன சமாச்சாரம்? என்னது? மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நான், அம்மா, தங்கச்சி எல்லாருமே இந்த ஊரையே விட்டு போறோம். ஏன்னா எனக்கு தான் எந்த விஷயத்திலுமே அதிர்ஷ்டமே இல்லையே. தினேஷ், ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறேன்?
இப்ப என்ன ஆயிடுச்சு? இல்லத்த, இந்த வயசுலயே எனக்கு எல்லாமே அழுத்து போச்சு. ஏன் பிறந்தோம் ஏன் வளர்ந்தோம் தெரியாமலேயே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்க அம்மா தங்கச்சி கூட என்னால சந்தோஷமா பாத்துக்க முடியல. என்ன யாருக்குமே பிடிக்கல. எங்க அம்மா ஆசைப்பட்டபடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. உங்க பொண்ணு கூட என்ன பிடிக்கல. யார கல்யாணம் பண்ணிக்கிட்டு புது வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கணும்னு நினைச்சனோ அவளே என்ன வெறுத்து ஒதுக்கிட்டா. அப்புறம் எங்க புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறது? என்னடா மடத்தனமா பேசுற? இதுக்கு ஒருத்தன் ஊரை விட்டு ஓடுவான்? ஒரு பொண்ணு இல்லைன்னா உலகத்துல வேற பொண்ணே கிடையாதா? நீ ஆம்பளை தானடா, தைரியம் வேணா? உங்க தைரியம் எனக்கு இல்ல மாமா. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம் தான் வந்தேன். ஏய், அனிதா இல்லைன்னா அதுக்கா ஊரை விட்டு ஓடணுமா? மாமா, நீங்க என்ன சொன்னீங்க? டே தினேஷ், நீ தானே இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னீங்க. அது நடக்கல. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். எங்க அம்மாவுடைய ஆதங்கம் என்னன்னா, இந்த குடும்பத்தோட உறவு விட்டு போயிடக்கூடாதுங்கிறதா. ஏன்னா உங்க தங்கச்சி உங்க மேல உயிரே வச்சிருக்காங்க. அவங்க ஆசை நிறைவேறல. பரவாயில்ல மாமா, நான் என் மனசை தேத்திக்கிறேன். மாமா, ஏற்கனவே ஒரு முறை எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. நாங்க அந்த சந்தோஷத்துல எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கிறோம். உங்க மாப்பிள்ளைய வர எனக்கு கொடுத்து வைக்கல. ஆனா எங்க இருந்தாலும் உங்க அன்பை நாங்க மறக்க மாட்டோம். வரேன் மாமா. டேய் நில்டா. நீ இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்லைன்னு யார் சொன்னது? நான் சொன்னா, அத்தை சொன்னலா, அபிராமி சொன்னலா? இந்த பாருப்பா, இந்த வீட்டுக்கு 2 மாப்பிள்ளை வரப்போறது நிச்சயம். அதுல நீ ஒண்ணுங்கிறது நிச்சயம். மாமா, நீங்க சொல்றது நிஜமா? நான் உங்க மருமகனா வருவனா? சத்தியமா. இத ஒன்ன சமாதானப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. நீ தான்ப்பா இந்த வீட்டு மாப்பிள்ளை. ஆனா ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன். நீ இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னே தவிர நீ கட்டிக்க போற பொண்ணு யாருன்னு நான் இன்னும் சொல்லல. என் வார்த்தையை மீற மாட்டேன்னு சொன்ன. என்னோட 2 பொண்ணுகள்ல எந்த பொண்ணை காட்டினாலும் தயங்காம தாலி கட்டுவியா? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? நீங்க தான் மாமா எனக்கு முக்கியம். உங்க வாக்கு, உங்க கௌரவம் தான் எனக்கு முக்கியம். அதுதான் எனக்கு வேணும். சரி, இப்ப நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. அம்மா கிட்ட சொல்லு, இந்த சம்பந்தம் நிச்சயம். போ. சரி மாமா, நான் வரேன். வரேங்க. என்னம்மா அது? அப்பா பாட்டுக்கு தினேஷ் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு போறாரு. இத பாருங்கம்மா, நீங்க பெரியவங்க, நீங்க பார்த்து மாப்பிள்ளைய நிச்சயம் பண்ணீங்க. இப்போ உங்க பெரிய பொண்ணுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நான் எதையும் விட்டு தர முடியாது. என்ன பண்ண சொல்ற? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். அப்பா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டாம இருந்தா அதுவே போதும். வர வர இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. எனக்கு மட்டும் ஒண்ணு தெளிவா தெரிஞ்சிருச்சுமா. அப்பா அனிதா பேச்ச கேட்டு ஆடுற வரைக்கும் இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் தீர போறதில்ல. இத பாருமா, அனிதா எந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்காளோ நானும் அந்த அளவுக்கு பிடிவாதமா இருப்பேன். நானும் அவரோட பொண்ணுதாங்கிறத ஞாபகப்படுத்துவேன். அம்மா, டேய் என்னம்மா வந்துட்டியா? இது? கீழே கதவை திறந்து போட்டு இங்க உட்கார்ந்து என்ன பண்ற? அர்ச்சனா இருந்தாளே. டேய் அத விடுடா. ஆமா, நீ மாமா வீட்டுக்கு போனியே, என்ன ஆச்சு? என்ன சொன்னாரு? நீ போன் கூட பண்ணி சொல்லல. எனக்கு எவ்வளவு கவலையா இருந்தது. நீ பாட்டுக்கு லேட்டா வர. ஆமாண்ணே, அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. உன் மொபைலுக்கு போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஏன் மாமா பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாரா? சும்மா இருடி. தொண நீ ஏதாவது பேசிக்கிட்டு. டேய் நீ சொல்லுடா, மாமா என்ன சொன்னாரு? அப்பாடா, இப்போது பேச விட்டீங்களே. அம்மா, நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சந்தோஷமான விஷயம் தான். மாமாவோட 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணை கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆமா, எந்த பொண்ணுன்னு சொன்னாரா? அந்த விஷயத்த சொல்லல.
டேய் அத விடுறா. மாமா எந்த பொண்ணை கட்டிக்க சொல்றாரோ அந்த பொண்ணை கட்டிக்க. நமக்கு வேண்டியது மாமாவோட சொத்து. அதானே பார்த்தேன். ஏன் அப்படி பணத்தாசை புடிச்சு அலையிற? ஹாஸ்பிட்டல்ல படுத்தும் உனக்கு புத்தியே வரலையா? உன் தொல்லை தாங்காம தான் அப்பா சீக்கிரமா போய் சேர்ந்தாரு போல இருக்கு. ஏய் விட்டா நானே உங்க அப்பாவை கொண்டுட்டேன்னு சொல்லுவ போல இருக்கு. இருந்தாலும் இருக்கும், யார் கண்டா? டேய் தினேஷ், பாருடா இவ எப்படி எல்லாம் பேசுறா. ஏய் வாலு, உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆச்சு, வாய் முடிச்சு சும்மா இருக்கியா? அம்மாவும் புள்ளியும் சேர்ந்து ஏன் தான் இப்படி பணம் அலைறீங்களோ தெரியல. 2 பேருக்கு மத்தியில வரப்போறவ மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறாளோ. ஏய் கொஞ்ச நேரம் வாய் முறியா? அதிகமா பேசுற. அப்படி சொல்றா என் ராசா. ஏண்டி உன்னை ஒருத்த கையில புடிச்சு குடுக்கணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? அதுக்கெல்லாம் என்ன எங்க போக சொல்ற? ஓஹோ, ஏன் வாய் அடிக்கிறதுக்கு இப்படி ஒரு பதிலா? என்ன யார்கிட்ட வேணாலும் கட்டி கொடு, ஆனா உன்ன மாதிரி ஒரு மாமியார் இல்லாத இடமா பார்த்து கட்டி கொடு. இங்க பாருமா, ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்க. நமக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் நம்ம மாமா தான். அவருக்கு மட்டும் உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நீ அனாதை பொண்ணுதான். டேய் பாருடா என்னமா பேசிட்டு போறா. பார்த்தேன். ஏமா அவ குணம் தான் உனக்கு தெரியும்ல. சரி அதை விடுமா. எனக்கு ஒரு சின்ன டவுட். என்னடா? அவ நிஜமாவே உனக்கு பிறந்தவளா இல்ல ஆஸ்பத்திரியில மாறிடுச்சா? டேய் நீ வேற சும்மா இருடா. அவ உங்க அப்பா மாதிரி நியாயம் தர்மன் பேசிட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு. சொச்சத்தை இவ பேசி என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கா. அவ்வளவுதான், என்ன பண்றது? எல்லாம் என் தலையெழுத்து. நீ வா சாப்பிட. வாமா. என்ன விஷயம் சொல்லுங்க. எல்லாரும் வரட்டும், சொல்றேன். இன்னைக்கு உங்களை அத்தனை பேர் இங்க அசம்பிள் பண்ணது காரணம், உங்ககிட்ட நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்க இதை கேட்டே ஆகணும். உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், நல்லதோ கெட்டதோ சின்னதோ பெருசோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் முடிவெடுக்க வேண்டியது நான். அதே மாதிரி தான் என் பொண்ணுகள் கல்யாணம். ரொம்ப ரொம்ப ஆசையா என் பார்ட்னர்ஸோட பையன்களோட இவங்க கல்யாணத்தை நான் நிச்சயம் பண்ணியிருந்தேன். ஆனா ரொம்ப ஆசையா நம்ம கட்டின வீடு திடீர்னு எதிர்பாராம வர பூகம்பத்தினால சரிஞ்சு விடுற மாதிரி என் வீட்டுக்குள்ளே ஒரு பூகம்பம் வந்தது. கார்த்திக் சாரோட கல்யாண ரூபத்துல பூகம்பம் வந்தது. என் ஆசைகள் சரிஞ்சது, என் குடும்ப மானம் கௌரவமும் சரிஞ்சது, என் பார்ட்னர்ஸ் மேல வச்சிருக்கிற மரியாதை நம்பிக்கை அதுவும் சரிஞ்சது. என் பார்ட்னர்ஸால அதை தாங்கிக்க முடியல. ஏற்பாடு பண்ணிருந்த கல்யாணம் கேன்சல் நாங்க. அதோட நிக்கல. வியாபாரத்துல இருந்து விலகி இன்னைக்கு பிசினஸ்ல எனக்கு எதிரிகளாவே ஆயிட்டாங்க. அத கூட நான் தாங்கிக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா அன்னி வரைக்கும் நீ நான் போட்டி போட்டுட்டு இருந்த இந்த ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் நான் வரன் வேணும்னு கேட்டு போனப்போ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் நிலைமை சந்திச்சிருச்சு போச்சு. யாருக்கிட்ட போய் அழகுதுன்னு தெரியல. என் பொண்ணுகளுக்கு வரன் எங்கடா கிடைக்கும் நான் குழம்பு போயிருந்த நிலைமையில தான் என் மருமக அபிராமி அருமையா ஒரு ஐடியா கொடுத்தா. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச முடிவுதான். அனாவசியமா வெளியில ஏன் வரன தேடுறீங்க? சொந்தத்திலே தினேஷ் அர்ஜுன் இருக்காங்களேனா அதே மாதிரி நிச்சயம் பண்ணு. பட் அன்பார்ச்சுனேட்லி தினேஷோட சில நடவடிக்கைகளால அனிதா ரொம்ப வெறுத்து போயிட்டான். அவனை கட்டிக்கிட்டா என்னால சந்தோஷமாவே இருக்க முடியாது. அப்பா நான் சந்தோஷமா இருக்கணும்னா எனக்கு அர்ஜுனை கட்டி வைங்கன்னா. இந்த முடிவு சுவாதியை பாதிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா சுவாதி இதை ஏத்துப்பான்னு நான் நம்புறேன். ஏன்னா
ஆஃப்டர் ஆல் அவளுக்கு அர்ஜுன் தீர்மானம் பண்ணது நான் தானே. இப்போ சூழ்நிலை காரணமா அதை மாத்துறேன். அதை அவ புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். ஆக இந்த ஜோடி மாற்றம் சரிதான் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்திருக்கேன். என்னங்க, நீங்க சொல்றதுக்கு நாங்க எல்லாரும் கட்டுப்படல. ஆனா இதுக்கு உங்க மாப்பிள்ளைங்க சம்மதிக்கணுமே. மாப்பிள்ளையில ஒருத்தன் என் தங்கச்சி மகன், அவன் சம்மதிப்பான், நான் சம்மதிக்க வைப்பேன். இன்னொரு மாப்பிள்ளை உன் தம்பி மகன், அவன் சம்மதிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா அவனை சம்மதிக்க வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அப்பா, அம்மா வேணா உங்க வார்த்தை கட்டுப்படலாம், மத்தவங்க கட்டுப்படணும்னு அவசியம் இல்லையே. நீங்க அம்மாவுக்கு தேவையில்லாம தர்ம சங்கடனாலே உண்டாக்குறீங்க. டேய், கேட்டுக்கிற உரிமை மட்டும்தான் உனக்கு இருக்கு. என்ன கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு இல்ல. உன்னை தவிர இந்த வீட்டுல எல்லாரும் என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கறாங்க. ராஜேஸ்வரி, இதுக்கு அர்ஜுனை சம்மதிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. அர்ஜுனும் பிடிவாதக்காரரு, ஐயாவும் பிடிவாதக்காரரு. கடவுளே, 2 3 கல்யாணமும் நல்லபடியா நடக்கணுமே.